வணக்கம். ஒரு அருமையான காலை பொழுது. இப்போ திருச்சி மணப்பாறையை கடந்து வையம்பட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். வையம்பட்டி வந்துட்டோம். வலதுபுறமாக அப்படியே திரும்புகிறோம். அங்கே பாருங்கள், திரும்பியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரம் இந்த இடத்த காட்டணுன்றதுக்காக உடனடியாக அடுத்தது இடதுபுறம் திரும்புகிறாப்பில் காட்டுறோம். கொஞ்சம் தூரம் இருக்குது. தூரம் கடந்தோன்னே இது மாதிரி ஒரு இடதுபுறம் வருது. இந்த இடதுபுறம் திரும்பிட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்க, ஒரே பச்சை பசேல்னு ஒரு வெளி தெரியுது. தொடர்ந்து பாருங்க, சூழ்நிலை அப்படியே சூழல் முழுக்க மலைகள். இந்த இடத்த சுற்றி ஒரே மலைகளாக தெரியுது. பாருங்க, அழகான மலைகள். இவ்வளோ திருச்சிக்கு அருகே இப்படி இவ்வளோ அழகான மலைகள் இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பொன்னணி அணை ஆறு. பொன்னணி யாறு அணை பார்த்துட்டீங்களா? இது ஒரு அணை. இது பற்றி நிறைய காணொளிகள் இருக்குது ஏற்கனவே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த அணையை விட இந்த அணையை சூழ்ந்திருக்கிற சூழல், இது பாதி பகுதி திருச்சி மாவட்டத்திலையும் மீதி பகுதி கரூர் மாவட்டத்திலையும் இருக்குது. இப்போ நம்ம உள்ளார நுழையும் போது அணையோட முன்பகுதி திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அணையோடைய பின்பகுதி கரூர் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல அணைக்கட்டு இருக்கிற இடத்த பார்த்துருவோம். பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பின்தகுதி போனால் தான் அதோட இயற்கை சூழலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், அணைகிட்ட வந்துட்டோம். அணையிலேருந்து நேராக போகிறோம். போயிட்டு திரும்பி வருவோம். திரும்பி வந்தால் தான் உங்களுடைய அணையுடைய அந்த அழகு தெரியும் உங்களுக்கு. இது கரூர் மாவட்டம். இதுக்கு முன்னாடி இருந்த இடம் திருச்சி மாவட்டம். இது கரூர் மாவட்டம். பார்க்குறீங்க, பாருங்க சுற்றி அடையே அழகான குன்றுகள், மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இன்னும் நம்ம முன்னுக்கு போயிட்டு திரும்பி வருவோம். திரும்பி பார்க்கும்போது தான் அதோட காட்சி உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம போயிட்டு திரும்பி வரோம். திரும்பி வரும்போது இப்போ பாருங்க, அந்த நீர்த்தேக்கம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அருகிலே இருக்கிற இவ்வளோ அழகான இடங்களை நம்ம பெரும்பாலும் ரசிக்க தவறிடுறோம். குடும்பத்தோடு வரக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இது. பாருங்க, பையன் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சைட்லேருந்து ஒரு மலை, இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலைகள், அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க. அடுக்கடுக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கூட நம்ம பார்க்கலாம். 2-3 மலைகளுக்கு நடுவில் அந்த நீர் உருவாகி அந்த ஆறு வரதும் எந்த இடத்துல அணை தேங்குதுன்றதையும் பார்க்கலாம். அவ்வளோ அழகான இடம். நான் மீண்டும் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு அழகான இடங்களை சரியான தருணத்தில் போய் பார்க்கணும். பெரும்பாலும் மக்கள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, நல்ல வெயில் காலத்தில் போய் பார்த்துருவாங்க. ஒரு நல்ல மழை பெய்யும்போதோ இல்லை நல்ல ஒரு சூழல் இருக்கும்போதோ அப்படி போய் பார்த்தீங்கன்னா அதோட முழு அழகு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எத்தனையோ சுற்றுலாத்தலங்களுக்கு, அழகான சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறோம். இருந்தால் கூட நம்ம அருகாமையில் இருக்கிற இடங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மலை கோடுகளை பாருங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் நீர்கள், அப்படியே மலை கண்ணாடியில் பட்டது மாதிரி அப்படியே பிரதிபலிக்குது பாருங்க. அது எதாப்புல இருக்க மலை அப்படியே நீர்லேயும் அப்படியே தெரியுது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் ஒரு கேமரா வழியாக அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறோம். ஆனால் நேரில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோ அழகு. எங்கே பார்த்தாலும் இயற்கை. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த வியூவுக்கு போவோம். காட்சி பகுதி கொஞ்சம் இடத்த மாற்றி பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கூட புரியும். ஏன்னா இது வரைக்கும் அணை தெளிவாக கண்ணில் படலை.
இனிமே படும் பாருங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த 2 மலைகளுக்கு நடுவில் அங்கே பாருங்க எவ்வளோ அழகா ஒரு சின்ன மலை இடுக்கு நடுவில் ஒரு அணை கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். மிக அழகான அணை, மிக அழகான அணை. நீ பார்க்கலாம். இந்த ஆமாம், அந்த அந்த 2 மலைக்கு இடையில தான் வந்து அந்த அணை கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இது வந்து 1975 கட்டப்பட்ட அணை தான். ஒரு ஒரு 50 வருஷம், ஆமாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அணை. இந்த மலை இந்த கடைசிலையும் அந்த கடைசியும் ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது பாருங்கள். பார்ப்பதற்கு வந்து அழகு. நல்லா மழைக்காலமாக இருக்கிறனால நிறைய நீர் தேங்கியிருக்கு. ரொம்ப ஆழமான பகுதி தான். இங்கே போகும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற சாலையிலேருந்து இது பள்ளமான பகுதி தான். அதனால் வந்து ஏதோ உற்சாகம் காரணமாக நம்ம வந்து எதையும் செஞ்சிடக்கூடாது. அழகான இடம். எப்போதுமே அழகாக ரசிக்கணும் அப்படின்னா ஒரு பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா மிக அழகான இடம். குழந்தைங்களோட கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பார்க்கலாம். பாருங்கள், அந்த அந்த அப்படியே 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற இடத்த அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ தான் அணை அவ்வளோ அழகான அணையாக இருக்குது. ஒரு சின்ன அணை தான். இதை வந்து 2 தடுப்பு ஷட்டர், 2 ஷட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நிரம்பி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வழிந்து ஓடுறாப்புல இருந்திருக்கு. நிறைய நாளங்கள் வறட்சி காரணமாக இது நிரம்பி அது வந்து திறக்கிற சூழ்நிலையே இல்லாமல் 10-15 வருடங்கள் இருந்ததாக கூறுறாங்க. இப்போ தேவலாம் நிறைய நீர் வந்து தேங்கியிருக்கு. வழிந்து ஓடலை, விட நிறைய நீர் தேங்கியிருக்கு. ஏன் இதை நம்ம இது மாதிரி இடங்களை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மைன்னா என்ன அப்படின்றது நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் தெரியறதில்ல. நீரோட முக்கியத்துவம் என்ன, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. வெறும் பொழுதுபோக்குக்காக ஒரு இடங்களை பார்த்துட்டு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு அணை எவ்வளவு முக்கியமானது. நம்மளோட காணொளிகளில் நிறைய பார்த்தீங்கன்னா கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அழகாக அமர்ந்திருக்கு குரங்கு, அழகாக வந்திருக்கு. எவ்வளோ அமைதியாக வந்து பார்வையிடுது பாருங்க. அது அழகாக வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. அது இது மாதிரி இடங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு செய்தியை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள்கிட்டையும் தெளிவுபடுத்தணும். நீர் மேலாண்மை, ஒரு மனித கூட்டத்துக்கு நீர் எவ்வளவு தேவையானது, அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும், இந்த அறிவு வந்து மனிதனிடம் வந்து எவ்வளவு முக்கியமானது. நல்ல நம்ம வந்து இந்த செய்திகளை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அறிவியலாளர்களும் பொறியாளர்களும் இந்த இடத்துல இருக்க நீரை தேக்கிறதுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு சரியான முறையில் அதை கட்டி இவ்வளவு பெரிய நீரை தேக்கி வச்சுருக்காங்க பாருங்க. பெரிய அணைகள்லாம் கூட இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்கு அருகிலே எளிமையான இடங்கள்ல இது இருக்கும்போது இதை தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இத்தனை மலைகளுக்கு நடுவில் ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஒரு குறுகலான இடத்த தேர்வு செஞ்சுருக்காங்க. தேர்வு செஞ்சு அந்த அணை கட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பொறியாளர்களுடைய மிகப்பெரிய பணி இல்லையா? இது வந்து ஒரு சமூக பணி. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்று சார்ந்த செய்திகள்லாம் பார்த்து பெருமிதம் கொள்கிறோமோ, அது மாதிரி மனித கூட்டத்திற்காக, மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த அறிவியலாளர்களும் பொறியாளர்களும் தொடர்ந்து உலகத்தில் போராடிட்டு இருக்காங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை யார் கட்டியிருப்பா, எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள் என்று நம்ம பெரும்பாலும் நம்ம யோசிக்க மாட்டோம். வருவோம், இந்த அழகாக இருக்குது, மலையாக இருக்குது, அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, அடுக்கடுக்கான மலைகள் சொல்லுவோம், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இதை ரசித்து தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்குது. இருந்தாலும் இதனுடைய அறிவியல் சார்ந்த செய்திகளையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். ஒரு அணை என்பது பல கோயில்கள் கட்டுவதற்கு விட சிறந்த செய்தி தான் அணைகள். ஏன்னா பல நிலப்பரப்புகளையும் பல பாதிப்புகளையும் சிறப்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இந்த அணைகளுக்கு இருக்குது. நம்ம அணைகளை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னால் ஏன் இவ்வளோ சொல்கிறோன்றதை நம்ம வந்து பொறுமையாக பார்ப்போம். என்னென்னா, இப்போ இந்த பகுதியிலேருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து அணை ஒரு அழகு பொருளாக, ஒரு காட்சி பொருளாக தெரியுது. இந்த அணையோட வந்து நீர் வந்து பாயிற இடத்த பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கான பணிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் அழகு தானே. அதனால் வந்து ரசிப்பதற்கு என்ன இருக்குது, ரசித்து தான் ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துட்டோம்.
அப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அணையோட மறுபுறத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வரும்போது பொறுமையாக நின்று இதெல்லாம் பார்க்கலாம். இந்த அணைக்கு மேலே ஏறும்போது குழந்தைகளுக்கான ஒரு பூங்கா இருக்குது. அதில் கூட நம்ம வந்து நீங்கள் குடும்பத்தோடு வரும்போது கண்டிப்பாக அந்த பூங்காக்கள்லாம் பார்த்துட்டு அதன் வழியாக இதோட மறுக்கரை வழியாக வந்து பாலத்துக்குள்ளார வரலாம். இங்கே வந்து இதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இந்த பாலத்தின் வழியாக இங்கே வர்றது அனுமதி கிடையாது. ஆனால் அந்த குழந்தைகள் பூங்கா வழியாக உள்ளார போனீங்கன்னா மறுக்கரை வழியாக அந்த அணை மேலேயே நீங்கள் நடந்து வர்றதுக்கு வழி இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரும்போது குடும்பத்தோடு வரும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி அந்த வழியாக இதோடைய காட்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பையனுக்கு வந்து ஒரே சந்தோஷம், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுறான், நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன். ஓகே, ஆமாம் அப்படியே இருக்கிறான். இங்கே பாருங்க, அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ அழகு, அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூழல், நல்ல சூழலாக இருக்கும் போது போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சினிமாக்காரர்கள் போல் ஒரு போஸ் கொடுக்குறான். சரி, இப்போ என்னடா அழகான ஒரு சூழலை வந்து நம்ம எப்போதுமே வந்து தவிர்த்திடக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பங்களோட கண்டிப்பாக வந்து இந்த இடங்களை பாருங்கள். நீங்கள் ரொம்ப அருகில் இருக்க இடம் தானே, அதனால் வெளியூர்லேருந்து வந்தாலும் பார்க்கலாம். அது இதன் பக்கத்திலே வந்து ஒரு அரண்மனை இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து வானகம்னு சொல்லி நம்மாழ்வாரோட இடங்கள்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். இந்த அணையோட நம்ம பார்க்குற வழி இது உள்ளார செல்ல முடியாது. ஆனால் வந்து வலது பக்கமாக ஒரு சிறிய பாதை இருக்குது பாருங்க, இப்போ இறங்கி போகலாம். இது அணையோடைய முன்பகுதி பாருங்கள். இப்போ எவ்வளோ பெரிய அணைன்றது இப்போ தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோ அழகான அணை, அவ்வளோ மனிதனுடைய உழைப்பு. நம்ம எப்போதுமே வந்து ஒரு பொழுதுபோக்கு உணர்ச்சியை தாண்டி எவ்வளோ பெரிய மனித கூட்டத்தோட உழைப்புன்றதை நம்ம சிந்திக்கணும். நம்ம பார்க்குறீங்க, நீங்கள் பாருங்கள் இதோட ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதிகளெலாம் நீங்கள் போகும்போது கவனமாக போகணும். பாதுகாப்பு மிக மிக முக்கியம். நாங்கள் வந்து ஒரு காட்சிக்காக உங்கள்கிட்ட காட்டுறோம். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து போகும்போதும் கவனமாக, இந்த இடங்கள்லாம் மிக கவனமாக போங்க. குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போனால் கூட ரொம்ப கவனமாக அழைச்சிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப ஆழமான பகுதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆழமாக இருக்கும். பட் ஆனால் அந்த கட்டுமானம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. மிக சிறப்பான கட்டுமானம் பாருங்கள். எவ்வளவு கற்களை கொண்டு எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து வடிஞ்சு அதில் வந்து உபரி நீராக இருக்கிறது வந்து வடிஞ்சு பாயக்கூடிய இடம். அது நீங்கள் அந்த 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 மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வேற சரியான இயற்கை அழகு. அது அப்படியே சுற்றி மலைகள், அதுக்கு நடுவில் இந்த இடம் எவ்வளோ ஆழம்னு பாருங்கள். பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுதான் நம்ம ஆங்கிலத்தை ஷட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நிரம்பினதுக்கு அப்புறம் உபரி நீரும் வெளியேறும். தேவைன்னா வந்து அந்த ஷட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளோ ஒரு அழகான இந்த இடத்த வந்து மிக தெளிவாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அறிவியலாளர்களுக்கும் கட்டட வல்லுநர்களும் நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி இதற்காக உழைத்த மக்கள், எத்தனையாயிரம் மக்கள் உட்கார்ந்து இதை பொறுமையாக வந்து இதை கட்டடமாக வடிவமைச்சாங்களோ தெரியல. மிக சிறப்பாக இருக்குது. சிறிய அணையாக இருந்தாலும் மிக அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். சுற்றுச்சூழல் அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியோடையும் நல்ல சிந்தனையோடையும் நல்ல குடும்ப வளத்தோடையும் இருக்கணும் அப்படின்னா இது போன்ற நல்ல சூழல்கள் உள்ள இடங்களை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இது ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பொருளாதார ரீதியாக இது செலவில்லாத இடங்கள். இன்றைக்கு வந்து எத்தனையோ இடங்கள், ஒரு நாடு விட்டு நாடு போகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, இது போன்ற எத்தனையோ செய்திகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சொற்பத்தொகை கூட இதுக்கு செலவாகாது. அப்படி ஒரு எளிமையான இடத்துல நம்ம வந்து இந்த இடங்களை பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட அருமைகள் வந்து நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கும்போது தெரியும். நம்ம உற்றார் உறவினர்கள், சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இதை பகிர்ந்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க குடும்பங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இதை வந்து பார்க்கும். அறிவியல் ரீதியாகவும் அருமையான கட்டமைப்பு. அதையும் நம்ம வந்து இப்போ இளைஞர்களுக்காக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம காட்டலாம். மற்றபடி வந்து பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இது மாதிரி இடங்களில் வரும்போது கொஞ்சம் வந்து நம்ம கவனத்தோட எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். பொழுதுபோக்குன்ற சந்தோஷத்தில் எந்த அதிகப்படியான செயல்களையும் செஞ்சிடக்கூடாது. அதுதான் அதில் முக்கியம். இப்போ நம்ம காட்டியாச்சு. இந்த அணையுடைய காணொலிகள் நிறைய இருக்குது. இது சம்பந்தமான நண்பர்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி எங்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு அருகிலே இருக்கிற ஒரு இடம்,
இயற்கை சூழல் மிக அழகாக அமைந்த இடம். இதை உங்களுக்கு காட்டணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால தான் இதை காட்டினோம். பாருங்க கிளம்பியாச்சு நாங்கள். அவ்வளோதான், ஒரு சிறிய காணொளி தான். உங்களோட நாங்கள் இந்த இடங்களை பார்த்ததில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனோட அடிவாரத்தில் தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கான பார்க் இருக்குது. அது வழியாகவும் நீங்கள் வந்து இந்த அணையை அதனுடைய மறுபக்கமும் போய் பார்க்கலாம். நாங்கள் இதோட எங்களுடைய பயணத்தை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கும் இந்த காணொளி வந்து சீக்கிரம் முடியணும், சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக இதோட முடிச்சுக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் வரும்பொழுது அனைத்து இடங்களையும் பொறுமையாக மிக அழகுணர்ச்சியோடு ரசித்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.